பிரைஸ் தி லார்ட். இன்றைய பலப்படுத்தும் வார்த்தை சங்கீதம் 9வது அதிகாரம் 18வது வசனம். Psalm chapter 9 verse 18. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. The needy shall not always be forgotten. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல அநேக தேவைகளின் மத்தியில நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அநேக பிரச்சனைகளின் மத்தியிலும் நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. இன்னைக்கு இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க அவரால் மறக்கப்படுவதில்லை என்று. எளியவன் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை என்று இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை மறந்து விட மாட்டார். அவர் உங்களோட கூட இருந்து எல்லா தேவைகளையும் சந்திப்பார். எல்லா சூழ்நிலைகளையும் அவர் உங்களை வழி நடத்துவார். அதனால சூழ்நிலைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. ஐயோ தேவைகள் அநேகமாக இருக்குன்னு நினைச்சு கலங்காதீங்க. ஐயோ பிரச்சனைகள் அநேகமாக இருக்குது. ஐயோ இந்த பலவீனம் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில இருக்குது. என்னுடைய சரீரத்துல அநேகமாக பிரச்சனைகள் இருக்கின்றது என்று நினைத்து நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களோட கூட இருக்கிறார். உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அவர் உங்களை வழி நடத்துவார். நாம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே இயேசுப்பா, ஆண்டவரே இயேசுப்பா, பிள்ளைங்க அநேக தேவைகளோட எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. இயேசுப்பா, பிள்ளைங்களை ஆசீர்வதிங்க. எல்லா தேவைகளையும் சந்திக்க பண்ணுங்க. எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி போடுங்க. ஆண்டவரே இயேசுப்பா, எல்லா பலவீனங்களையும் நீக்கி போடுங்க. நீங்க பிள்ளைங்களை ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்க பார்க்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க. இனி நீங்க கவலைப்படாதீங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். God bless you. Have a wonderful day.